மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இது மீன் குழம்பு வைக்க வேண்டிய நேரம். இப்படி ஒரு மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போது இந்த மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெயை போட்டு கடுகு தாளித்ததும் வெந்தயம் போட்டு கூடவே கருவேப்பிலை வெங்காயம் தாளித்து விட்டுருங்க. தாளித்து விட்ட கையோடு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்து வதக்கிடுங்க. இது வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் ஒரு தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு கரைச்சி விட்டுருங்க. கூட கொத்தமல்லியும் சேர்த்து கரைச்சி குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுடுங்க. நம்ம சைடில் மீன் ஃப்ரையை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்து வேக விட்டுடலாம். சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி. கூடவே சுட சுட சாதமும் வச்சு அது கூட மீன் ஃப்ரையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.